ஸ்ரீ குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் என்பது ஜோதி உள்ள இடம் என்று பொருள்படும். அதாவது ஜோதி வடிவான இறைவனால் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் ஜோதிடம். அத்தகைய ஜோதி உள்ள இடத்தில் இருந்து வந்த ஞானத்தை மனிதனுடைய சிற்றறிவிற்கு எட்டும் வகையில் நமது முன்னோர்களாகிய சித்தர்களாலும் ரிஷிகளாலும் உலக மக்களுக்கு வழங்கப்பட்டதுதான் ஜோதிடம். உலகில் எந்த ஒரு கலைக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு எல்லை என்பது உண்டு. ஆனால் ஜோதிடம் என்ற பிரபஞ்ச அறிவிற்கு எல்லை என்பதே இல்லை. இன்று விஞ்ஞானிகள் எத்தனையோ கோடான கோடி பணத்தை செலவழித்து சேட்டலைட் போன்ற விலைமதிப்புமிக்க கருவிகளை உருவாக்கி நமது வானத்தில் உள்ள கோள்களையும் எரிக்கற்கள் பற்றியும் மற்றும் பல விசித்திரமான வானவியல் ஆராய்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இதுபோன்ற எந்த பெரிய தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் சூரிய மண்டலத்தில் உள்ள சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற உருவமுள்ள கோள்களை பற்றியும் உருவமற்ற ராகு, கேது போன்ற கிரகங்களை பற்றியும் நவ கிரகங்களின் துணை கோள்களை பற்றியும், எடுத்துக்காட்டாக சனியின் துணைக்கோளான மாந்தி, இப்படி பல துணை கோள்களை பற்றியும் பல தகவல்களையும் அவற்றின் கதிர்வீச்சுகள் உலகில் வாழும் மனிதர்களை எந்த வகையில் எல்லாம் பாதிக்கிறது என்பதையெல்லாம் கண்டறிந்து நமக்கு மிக தெளிவாக அருளியுள்ளனர். அந்த அளவிற்கு ஜோதிட கலை புனிதமானதும் போற்றத்தக்கதும் ஆகும். சரி, இத்தகைய ஜோதிடம் எப்படி நம்முடைய உலகிற்கு வந்தது என்பதை பற்றி இப்போது காணலாம். முதலில் ஜோதிடத்தை உலகிற்கு அளித்தவர் பிரம்மதேவராவார். இந்த ஜோதிடம் என்னும் வானவியல் அறிவை மக்களுக்கு பராசர மகரிஷி மிக அண்மை காலமான 5000 ஆண்டுகளுக்கு முன் அருளினார். ஜோதிடம் வந்து 5000 ஆண்டுகள் தான் ஆகின்றதா என்று கேள்வி எழலாம். அதற்கு முன் ஜோதிடம் என்பதே இல்லையா என உங்களுக்கு கேள்வி எழலாம். அதற்கும் விடை சொல்கிறேன், கேளுங்கள். உலகம் படைக்கப்பட்ட பொழுதே பிரம்மதேவனால் உலகத்தவருக்கு அருளப்பட்டதுதான் 4 வேதங்கள். அந்த வேதத்தின் ஒரு அங்கம்தான் ஜோதிட கலை என்னும் வானவியல் சாஸ்திரம். அதாவது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்த கிரகங்களின் அமைவிடம் மற்றும் சூழ்நிலை ஆகியவற்றின் ஞானத்தை பிரம்மதேவர் மனிதர்களுக்கு அருளினார். காலங்கள் செல்ல செல்ல கிரகங்கள் மற்றும் சூரிய குடும்பத்தின் அமைப்பு மற்றும் அண்டத்தின் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. பூமி உருவாகி 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றது என இன்றைய நவீன விஞ்ஞானம் கூறுகிறது. இப்படி 450 கோடி ஆண்டுகளுக்கு முன் பிரம்மதேவனால் அருளப்பட்ட இந்த கலையை பல சித்தர்களும் ரிஷிகளும் மனிதர்களுக்கு போதித்து வழிகாட்டினர். காலங்கள் செல்ல செல்ல சூரிய மண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப ஜோதிட சாஸ்திரத்தை மேம்படுத்தினர் நம் சித்தர்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் மகாபாரத காலத்தில் வாழ்ந்த பிரம்ம ரிஷியாக விளங்கிய பராசர மகரிஷி. இவர் தற்சமயத்தில் புழக்கத்தில் உள்ள ஜோதிட கலையின் முதல் பரிணாமத்தை தந்தவராவார். பராசர மகரிஷியே இன்றைய ஜோதிட கலையின் தந்தையாக போற்றி வணங்கப்படுகின்றார். இவரின் ஜோதிட முறை பாரம்பரிய ஜோதிடம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. இந்த பாரம்பரிய ஜோதிட முறையே இன்றைய நவீன ஜோதிடத்தின் மூலமாகும். பராசரருக்கு பிறகு வராகமிகிரர், மௌங்கல்யர், பிருகு மகரிஷி, ஜைமினி போன்ற மகரிஷிகள் பாரம்பரிய ஜோதிடத்தின் பல பரிணாமங்களை தந்துள்ளனர். இன்று பலவிதமான ஜோதிட முறைகள் கையாளப்படுகின்றன. ஜோதிடம் என்பது பிரம்மதேவரால் அளிக்கப்பட்ட ஒரு ஞானக்கலையாகும். இந்த உலகம் உள்ளவரை இந்த கலை காலத்திற்கு ஏற்ப பல புதிய பரிணாமங்களை கண்டுகொண்டே இருக்கும். ஆனால் என்றைக்கும் அழிவில்லாததாகும். ஏனென்றால் ஜோதிட கலை என்பது மனிதர்களால் மட்டும் வளர்க்கப்படுவதில்லை. மனிதனுக்கு அப்பாற்பட்ட பல தெய்வீக சக்திகளால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த ஜோதிட கலையை அருளிய இறைவனையும் அன்னை வாழையையும் என் குருநாதராகிய ஐயன் கோரக்க பெருமானையும் போற்றி பதம் பணிந்து வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.